திருச்சி விமான நிலையத்தில் தங்கம் வெளிநாட்டு பணத்துடன் வந்தவரை 8 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடத்தியது யார்? திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு திங்கள் அன்று இரவு சிங்கப்பூர், மலேசியா, துபாய், தோஹா நாடுகளில் இருந்து 8 விமானங்கள் அடுத்தடுத்து வந்து சேர்ந்தன. பயணிகள் சட்டவிரோதமாக கடத்தி வரும் தங்கத்தை வாங்குவதற்காக வியாபாரிகள் விமான நிலையத்தில் ஆங்காங்கே காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி தென்னூர் பகுதியை சேர்ந்த சாதிக் பாட்ஷா 1 கிலோ தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை வாங்கிக் கொண்டு தன்னுடைய உறவினர்கள் 4 பேருடன் காரில் புறப்பட்டார். அப்போது ஒரு காரில் 4 பேரும், 2 இருசக்கர வாகனங்களில் 4 பேரும் என மொத்தம் 8 பேர் அவர்களை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். தென்னூர் மூலக்குளத்தெரு பகுதியில் அவர்களை மடக்கி கத்தியை காட்டி சாதிக் பாட்ஷாவை அந்த கும்பல் தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு கரன்சி கடத்தி உள்ளது. உடன் வந்த உறவினர்கள் கூச்சலிட ரம்ஜான் நோன்பு திறப்பதற்காக தொழுகை முடித்துவிட்டு பள்ளிவாசல் அருகே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்த கும்பல் அங்கிருந்து சாதிக் பாட்ஷாவுடன் தப்பிச் சென்றனர். அப்போது கடத்தல் கும்பலை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மட்டும் காரில் ஏற முயன்ற போது தவறி கீழே விழுந்ததால் பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டார். அவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் சரமாரியாக அடித்ததில் அவர் மயக்க நிலைக்கு சென்றார். திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கதிரேசனை போலீசார் கைது செய்தனர். சாதிக் பாட்ஷாவிடம் இருந்த நகைகளை பிடுங்கிக் கொண்ட கடத்தல் கும்பல் சமயபுரம் பகுதியில் அவரை இறக்கிவிட்டு சென்றனர். தங்கத்தை வாங்குவதற்கு நடந்த போட்டியில் சாதிக் பாட்ஷா மொத்த நகைகளையும் வாங்கிக் கொண்டு புறப்பட்டதால் ஆத்திரமடைந்த கதிரேசன் தரப்பினர் அவரை கடத்தி சென்றுள்ளனர். திருச்சி போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கடத்தல்காரர்கள் 7 பேரை தேடி வருகின்றனர்.